நண்பர்களே, நாம் இன்னைக்கா நம்ம வீட்டு செப் சேனலில் சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். சீரகம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போ அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இந்த மாதிரி மிளகா ஒரு காஞ்ச மிளகாவை 4 சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். சாம்பார் சாதத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறது நல்லதுங்க. கிடைக்காத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கோ. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அவரைக்காய், வெண்டைக்காய், கொத்தரக்காய் நான் இதெல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடுவோம். உங்களுக்கு என்ன காய்கறி போடணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
கொஞ்சமாக புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேங்க. இப்போ இது வதங்குறதுக்குள்ளே நாம் இந்த புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுப்போம். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துப்போம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு வேக விட்டுடுவோம்.
இப்போ நான் ஏற்கனவே சாம்பார் சாதத்துக்கு சாதமும் பருப்பும் சேர்த்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு அரிசியும் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் சேர்த்து இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு இருந்தது. இப்போ இந்த 1 கப்பு அளவுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி 4 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். அதாச்சும் 3:2 கணக்குங்க. அதாச்சும் 3 மடங்கு பருப்பு அரிசினா 2 மடங்கு துவரம்பருப்பு. தண்ணி நம்ம எந்த கப்பில் மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுக்கிறோமோ அதே கப்புக்கு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். காயெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் அளவு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு செய்கிற அளவுக்குனா சாதம் எவ்வளோ செய்வீங்களோ அதே அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதாச்சும் அளவு அதை விட அதிகமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட கொஞ்சம் கம்மியாகவே கூட போடலாம். இப்போ நான் நார்மலாக வீட்டுக்கு அரிசியை இந்த கப்பில் போடுவேங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த கப்புக்கே அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாச்சும் இதில் 1.5 கப் அளவுக்கு அரிசியும் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பும் எடுத்து இதில் இந்த அளவுக்கு வந்துச்சுங்க. இப்போ இந்த கப் அரிசியும் துவரம்பருப்பும் சேர்ந்ததுக்கு 1க்கு 3ன்ற அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு இந்த சாதத்தை நல்லா குழைய வேக வச்சுருக்கேங்க. அதாச்சும் நம்ம பொங்கலுக்கெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, வெண்பொங்கல் செய்ய, அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ கம்மியாக தெரியுதுங்களா சாதம். ஆனால் அதுவே நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறப்ப நிறைய ஆகிடுங்க, டபுள் மடங்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எப்போவுமே நம்ம வீட்டுக்கு செய்கிற அளவுக்கு விட கொஞ்சம் கம்மியாகவே அரிசியும் துவரம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். முருங்கைக்காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். சரியா இருக்கு. இப்போ மறுபடியும் மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். எப்பவுமே சாம்பார் சாதம் கொஞ்சம் இலக்கெலாம் இருந்தால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் அது ஆற ஆற கொஞ்சம் இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறது தான் பெட்டர். பொதுவாக சண்டேனால எல்லாரும் பிரியாணி தாங்க செய்வோம். நம்ம நேற்று மஷ்ரூம் பிரியாணி செஞ்சதுனால இன்னைக்கு சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் சூடாக கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நம்மளுக்கு நிறைய சாப்பிட்ட ஃபீல் கொடுக்குங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாச்சும் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கொதிச்சாலும் காயெல்லாம் ரொம்ப இழஞ்சு போன மாதிரி ஆயிடும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக வெல்லத்தை தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் சாம்பார் சாதத்தில் கடைசியாக சேர்க்கறதுக்காக சாம்பார் பொடியை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து சாம்பார் சாதத்துக்குன்னே நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யணுன்ட்டு நான் தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க.
இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதமும் பருப்பூத்தியும் ஒன்றா சேர்த்துக்கும். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அடி பிடிக்காம வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்களா, நம்ம முதல்ல சாதம் பார்க்க சொல்ல கொஞ்சமாக தெரிஞ்சது, இப்போ எவ்வளோக்குள்ள ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு போடுவோம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு மறுபடியும் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த டைமில் கேஸை சிம்மில் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் கடையில் விற்கிற இந்த பிஸ்மில்லாபாத் பவுடரை கூட வாங்கி இதில் சேர்த்துக்கலாங்க. எங்கேயாச்சும் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கலாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா ஆற ஆற இது கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடும். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டுடுங்க. இப்போ மூடியை போட்டு மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் சாம்பார் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இது முடிச்சுக்கலாம். சாம்பார் சாதத்தை பார்த்துட்டே வீடியோ முடிச்சிடுவோம்.